வீடியோ ஒன்று பார்த்தேன், அது ஒரிஜினல் இருக்காங்க. புசி ஆனந்த் அவர் ஏதோ பேசிட்டு வராங்க, கூட்டணி விஷயமா ஏதோ பேசிட்டு வர்றாரு. அது அதுதான் அவருக்கு கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி கம்மின்றது அது தெரியுது. அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் எடப்பாடியார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, யாரையும் திமுகவை பத்தி யாரும் விமர்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் நீ இந்த விஷயம் வெளியே வருதுன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பேசணுன்ற ஒரு அவர் தலைவர் அன்புமணி தலைவர்னா இதுக்கு முன்னாடி சித்திரை திருவிழால எல்லா கட்சியும் எல்லா ஜாதியும் ஒன்று சேரணும், சமூகமும் ஒன்று சேரணும்னு சொல்லுங்க, நம்ம ஜாதிகாரங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லுங்க. என்ன மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி. இந்த பக்கம் என்ன பார்த்தா விஜயனாவோட தலைமை எப்படி இருக்காரு, இந்த காஸ்ட் ரிலிஜன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க, அந்த மாதிரி விஷயம் டிஸ்டர்ப் கூட பண்ண விடாதீங்க. எப்படி போதையை நம்ம தூரம் தள்ளி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஜாதியும் மதத்தையும் தள்ளி வச்சிருக்கு. இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது. முக்கியமான பயம் என்னன்னா, ஏடிஎம்கேக்கு அவங்களோட ஓட் பேங்க் கை வச்சிடக்கூடாதுன்ற பயம். வீடியோ ஒன்று பார்த்தேன், அது ஒரிஜினல் இருக்காங்க. அவர் எடப்பாடி நம்பி யாருமே கூட்டணிக்கு போக மாட்டாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட தான் வருவாங்க போல. அது அந்த வீடியோ நானும் பார்த்தேன். புசி ஆனந்த் அவர் ஏதோ பேசிட்டு வராங்க, கூட்டணி விஷயமா ஏதோ பேசிட்டு வர்றாரு. அது அதுதான் அவருக்கு கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி கம்மின்றது அது தெரியுது. நீங்க கூட்டணிக்கு போறீங்க போல, ஓகேங்களா, அது தனி. நீங்க கூட்டணிக்கு போறனால நீங்க வாய மூடின்னு இருக்கணும் நான் சொல்லல. யாரா இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணும். அவர் யாரையும் அங்க ஒருமையில பேசல, அவர் நம்பி யாரும் போறன்ற இருக்கிற ஃபேக்டர் சொல்றாரு, அது ஓப்பனா சொல்லிடுறாரு. ஓகேங்களா, ஒரு அந்த பொசிஷன்ல இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. ஓகேங்களா, அது பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. கேமரா இருக்குங்க. அதுவும் அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் எடப்பாடியார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, யாரையும் திமுகவை பத்தி யாரும் விமர்சிக்காதீங்கன்னு. அதுக்கப்புறம் நீ இந்த விஷயம் வெளியே வருதுன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ன்ற ஒரு புரிதல், பேசிக் புரிதல். ஓகேங்களா, அவர் அந்த பொசிஷனுக்கு சீக்கிரம் போயிட்டாரோன்ற ஒரு எண்ணம் சில நேரங்களில் தோணுது இந்த மாதிரி விஷயங்கள்னால. ஆனா அதுக்காக அவருக்கு அரசியல் புரிதலே இல்லைன்னா சொல்ல மாட்டேன். விஜயனா இந்த பிக்சர்ல இல்லைன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இவங்க 2 பேர் தான் இந்த பார்ட்டியில இருக்காங்கன்னா யார் வெயிட்ன்றது ப்ரூவ் பண்ண சிச்சுவேஷன். இங்க ஆள் இருக்குது மேல, அந்த இடத்துக்கு இப்ப யாரும் போட்டி போறதுக்கு அந்த ஐடியா கூட யாருக்கும் வராது. புரியுது, ஓகேங்களா. இப்பயும் இல்ல, இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு வராது. ஓகேங்களா, ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவரு அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா, அதுக்குள்ள இந்த மாதிரி போட்டினால வருது, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளுக்குள்ள செட் ஆகல. அவர் தெளிவா எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா தான் ஃப்ரேம் பண்ணி கொண்டு போயிட்டாரு விஜயன். இவங்க அந்த உட்கட்சி போற இதெல்லாம் சும்மா அது வெளியே இருக்கிறவங்களுக்கு வாய் சும்மா இருக்கேன்ட்டு பொறி போட்டுன்னு சுத்துறது. இவரும் அதே மாதிரி பேசிட்டாருன்றதான் மன வருத்தம். பயம் அவங்களுக்கு முக்கியமான பயம் என்னன்னா, ஏடிஎம்கேக்கு அவங்களோட ஓட் பேங்க் கை வச்சிடக்கூடாதுன்ற பயம். இவ்வளவு நாள் டிஎம்கேட ஓட் பேங்க்ல தான் போயினுக்குது. ஏடிஎம்கே ஓட் பேங்க் இவர் கை வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நேச்சுரலாவே வேணா லீடர் நோக்கி இருக்கிற ஓட் அது நேச்சுரலாவே ஒரு பக்கம் வரும். அங்க போய் நம்ம கை வைக்க போய் அவர் நம்ம திருப்பி கை வச்சாருன்னா மொத்தமும் போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. அதான் அந்த வாழ்த்துடான்ற அர்த்தம். டிஎம்கே சைடு போறதுக்கு வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா கிடையாது. பிஜேபி சைடு சத்தியமா வாய்ப்பு. ஆனா சொல்லிட்டு நான் எல்லாம் சொல்றேன், டிஎம்கேல கூட ஒரு 20 வருஷம் கழிச்சு இன்னி இருக்கிற தலைமையெல்லாம் போய் புது தலைமை வருது. இருங்க நான் சொல்லிடுறேன், புது தலைமை வருது. இந்த கட்டமைப்பெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகி புது ஒரு அமைப்பா ஃபார்ம் ஆகி உருவெடுத்து வருதுன்னா அன்னைக்கு இந்த அரசியல் எதிரி கூட மாறலாம். ஓகேங்களா, அதுக்காக அவங்க செஞ்ச ஊழல் எல்லாம் மறையாது, ஊழல் பண்ணவங்க பண்ணதுதான். ஆனா அந்த கட்சியா சொல்றேன், ஓகேங்களா. ஆனா பிஜேபி மாறவே மாற, ஏன்னா அவங்க கொள்கை ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய சமூகத்துக்கு செட் ஆகாத ஒரு கொள்கை. இந்த மண் சாரா முற்போக்கிட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு பாத்துட்டோம். உண்மைங்களா, நமக்கு ஒரு கோயில்ல போயிட்டு என்ன இன்னைக்கு கூட சரி, என் குடும்பத்துக்காக நான் ஏதாவது கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயில போய் சட்டை கைட்ட சொன்னா நான் சண்டை போடுவேன். அவங்க 1000 சயின்டிபிக்கா ரீசன் சொல்லிக்கிட்டோம். ஏன் உரிமைங்க நான் சட்டை போடணுமா போட வேணான்றது. நீ இந்த கோயில அந்த இது பண்ணிருக்காங்க என்ன வேணா பேசிக்கலாம். நீங்க சட்டை போடாம இருக்கிறதுக்காக நானும் சட்டை போடாம இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த கோயில என் சட்டை போட்டா எனர்ஜி வரல, சரி வராம போகுது. நீங்க சொல்ற எனர்ஜி ஏதோ எனர்ஜி இருக்குன்றீங்கன்னா அது எனக்கு வராம கூட போதுங்க, பரவாயில்லைங்க. ஏன் சட்டை போடணுமா போட வேணாம் ஏன் முடிவு? கண்டிப்பா ஓகேங்களா. நான் அதுக்காக அங்க உள்ள இருக்கிற சிலைக்கு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை நான் நம்புறேன்னு கேட்டா நான் நம்புவேன். ஆனா அதை சுத்தி நீங்க ஒரு ஃபார்மேஷன் மித்து வச்சிருக்கிறது நம்மளோட அவசியம் கிடையாது. கண்டிப்பா நம்மளோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா, அதுதான் விஜயனா சொல்லுவாரு, நான் கடவுள் மறுப்புக்கு இது கிடையாது, ஆனா மதத்தை நான் எதிர்க்கிறேன். ஓகேங்களா, மதத்துல எல்லாத்தையும் நான் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் கடல் நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பாயிண்ட் தான், அந்த புரிதல் இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்குன்றதுதான் விஜயனோட ஸ்டாண்டும் அது. ஆனா இந்த ஸ்டாண்ட் எதுவுமே இல்லாத பிஜேபி இங்க நொட்டும் போது நமக்கு கோபம் வருது இல்ல. இது நடக்குமான்னு ஆசைலாம் படல.
நாளை பின்ன விஜயண்ணா வந்து களத்துல இருந்து மக்களை பார்த்துட்டு இருக்கும்போது எதாச்சா சீமானனை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உடையாடல் வந்தா அன்னைக்கு சிச்சுவேஷன் மாறுபடலாம். திரு விஜய் அவர்கள் கல்வி விருது நிகழ்ச்சியில வந்து பேசின ஒரு விஷயம் வந்து ஒரு பாஜக பேச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வெளில பாஜக இருக்க. நான் என்ன சொல்றேன், இந்த டாபிக்கை இப்போ விஜயண்ணா நேத்து பேசின விஷயத்த அட்லீஸ்ட் அந்த நீட்டு படிச்ச பசங்களுக்கு போய் சேர்ந்திருக்காதா? ஓகே, புரியுது. ஓகேங்களா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு போயிருக்கும். தமிழ்நாட்டுக்கு 8 கோடி பேரும் பார்த்துட்டாங்க அந்த 6 நிமிஷத்தை நான் சொல்லலை. பட் ஆனா மட்டும் சிஎம் தான் அவன் அப்படிங்கிற மாதிரியே எங்க சொன்னாரு? இல்ல, வெளில இருக்கக்கூடிய பேச்சு அப்படிதான் இருக்கு. அதுதான் நான் முன்னாடி வைக்கிறேன். அவர் வந்து பிராக்டிக்கல் தெரிஞ்சவர். ஓகேங்களா, ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சு அதை வச்சு ஓட்டு வாங்கணுன்ற அவசியம்லாம் அவருக்கு இல்லை. நீட் இருக்கு, அதோட ஸ்டாண்டு எதிர்ப்பு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா, ஆனா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இதுக்காக வந்து நீங்கள் நான் வந்து வந்த உடனே இது எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிடுவேன், அதனால் நீங்கள் வந்து நீட்டுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகாதீங்கன்னு சொன்னதான் ஆக்சுவலாக தப்பு இல்லை. நடந்துட்டு இருக்கு, நீங்கள் அதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு 8 லட்சம் பேர்கிட்ட வந்து 12th பாஸ் அவுட் ஆகிறாங்க. அதில் 8 லட்சம் பேர்லாம் நீட்டுக்கு எழுதுறது இல்லை. நீட்டுக்கு என்ன ஒரு 1 லட்சம் பேர் எழுதுவாங்க. யாருக்கு படிக்கணும்னு ஆசை வந்தீங்க, படிக்கணுன்ற ஆசை இருக்கோ அவங்க அதுக்கு போகிறாங்க. அதாவது நீட் எழுதுறதுனாலே அவங்க டாக்டர் எழுத போகிறாங்களா? கிடையாது. இப்போ 1 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதுல ஒன்றும் 20,000 பேர் கிளியர் பண்ணுவாங்களா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு 40 காலேஜ் இருக்கு. ஒரு மிஞ்சி போனா ஒரு வருஷத்துக்கு 200 சீட் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல எல்லாம் இருக்காது. ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வருஷத்துக்கு அவ்வளவுதான் இருக்கும். 1000 சீட்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கும். இதுல எல்லாம் அவ்வளவு இருக்காது. ஓகேங்களா, 40 காலேஜ் இன்ட்டு 150 நம்மளே ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் எவ்வளவு சீட் இருக்கும், எவ்வளவு பேர் அப்ப பாஸ் ஆவாங்க, அதுல தமிழ்நாட்டை எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, அந்த எழுதி ஃபெயில் ஆனவங்களுக்கும் அது பொருந்தும். ஓகேங்களா, நீட்டுனாலே பயந்து எழுதாம இருக்கவங்களுக்கும் அது பொருந்தும். ஓகேங்களா, உண்மையிலே ஒருத்தர் வந்து அதாவது மருத்துவம் தன்னோட இதுல இருக்கு, தனக்கானதான் மருத்துவம் தோன்றவங்க அது யார் சொன்னாலும் அவங்க அதை நோக்கி தான் பயணிப்பாங்க. வீட்டுல ப்ரெஷர் படி நடக்குது இல்லையா, அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த குழந்தைக்கு அந்த எழுதுற பசங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டும். ஓகேங்களா, அதோட வெளிப்பாடு எல்லாம் கூட நடக்கும். இவங்க எல்லாருமே மனம் தளருவாங்க. தளராதிங்க, அதை தாண்டி உலகம் நம்ம சொல்லுவோம்ல ஜி, படிப்பு மட்டும் உலகம் கிடையாது, தாண்டி நிறைய அதுதான் தாண்டி தான் உலகமே இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் ஒரு விஷயம். அதை போய் இப்படி திருச்சி வெக்கமான சூடு இல்லாம இவங்க பேசுறதெல்லாம் வந்து அது கமெண்ட் பண்ணி சரின்னு சொல்ற ஒரு கூட்டம் வேற இருக்கு. அவங்களோட அறிவு எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்களே வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் பேசின விஷயம் படிக்கிற பசங்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் போய் சேர்ந்துருக்கும். இவர் என்ன பேசினாருன்றதை எல்லாரும் பார்த்தாங்க. இவங்க இப்படி ஒரு நரேஷன் செட் பண்றாங்களே, இப்ப இவங்கள பத்தியான புத்தி என்னன்றதை இவங்களே வெளிப்படுத்திக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, பாஜகவை சார்ந்த ஒருத்தவர் வந்து ஒரு ஒரு நேர்காணல்ல ஒரு டிபேட்ல வந்து இதே விஷயம் சொல்றாரு. நீட்டு மட்டும் தான் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அவர் பேசுறாரு. அவர் சொன்னதுக்கு ஒரு நிறைய அதான் சொல்ல வரேன். நீட்டு மட்டும் தான் படிக்கணுமான்னு இவர் எங்கேயுமே சொல்லல. நீட்டு மட்டுமே உலகம் இல்லைன்னு சொல்ல, அதாவது அவர் வந்து தேத்துறதுக்கு போற பாயிண்ட் இது. ஓகேங்களா, இதை நினைச்சு மட்டுமே நீங்க அதுலயே ஒரே விஷயத்துல ஸ்ட்ரெஸ், அதாவது நீங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள என்னோட வாழ்த்துக்கள். படிப்புனாலே அச்சீவ்மெண்ட் தான், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரே ஒரு படிப்பு மேல நீங்க வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்சஸ் ஆகாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு, இது ஏன் சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீட்டு மட்டுமே உலகம் இல்லைன்னு சொல்ல வர்றாரு. அதுக்கு முன்னாடி எதுக்காக அதை சொல்றாருன்னு சொல்லிட்டாரு. அப்சஸ் ஆகாதீங்க அதுல, அதை தாண்டி உலகம் இருக்கு, வெளியே போய் பாருங்க, சிறக விரிஞ்சு பாருங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. இதுக்கு டிஎம்கே வந்து காரங்க வந்து பிஜேபி காரங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது வந்து அது வந்து என்ன சொல்றது, அயோக்கியத்தான். ஓகேங்களா, கட்டமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக என்னெல்லாம் பிரச்சனை உருவாக்க முடியும்னு அவங்களோட ஒரு சிறுபுத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வெளிப்படுத்துறாங்க. விஜயண்ணா வந்து ஸ்டார்டிங்ல தெளிவா சொல்லிட்டாரு, கூட்டணிக்கு வரவங்களுக்கு நம்ம பங்கு தரப்போறோம், அதிகாரத்திலேயே பங்கு தரப்போறோம், ஆட்சியிலேயே பங்கு தரப்போறோம்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கான ஸ்டெப் அவர் அன்னைக்கு எடுக்கவே இல்லை. அவரை நோக்கி வந்த விஷயங்கள், ஓகேங்களா, அது அவரை நோக்கி வந்து ஏடிஎம்கேல இருந்து இருக்கட்டும், மற்ற தூதுகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, கூட்டணி பத்தி இன்னைக்கு அறிவிக்க வேணும், எதையுமே இன்னைக்கு அறிவிக்கணும். டிசம்பர் டைம், அதாவது இந்த சுற்றுப்பயணம் வந்து ஒரு பீக்குக்கு போவோம் இல்லையா, அந்த டைம்ல அது நேச்சுரலா அமையும். அப்ப நம்ம அதை அமைச்சிப்போம். we should not force itன்றது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, இது இப்படி இருந்தே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண பிரச்சனை, கட்சி அடுத்த 1 இயருக்கு டிவிக்காவது தனியா செயல்படவே முடியாது. எல்லாருமே 15% ஒத்துக்கிறாங்க, 15-20% ஒத்துக்கிறாங்க. அது சாலிடா இருக்குன்றது ஒத்துக்கிறாங்க. எந்த விதமான அதாவது ப்ரோ ஏடிஎம்கே பிஜேபி கருத்து கணிப்பா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுது, ப்ரோ டிஎம்கே கருத்து கணிப்பா அதுதான் சொல்லுது. ஓகேங்களா, குமுதம் தான் இருக்கட்டும், ரிப்போர்ட்டரா இருக்கட்டும், எல்லாமே இவரது சாணக்கியா இருக்கட்டும், எல்லாமே அதை ஒத்துக்கிறாங்க. அந்த 15-20% அது டபுள் ஆச்சுன்னா ஜெயிச்சிருவாரு. as simple as that.
ஆனால் டபுள் ஆகிறதுக்கு என்ன எஃபர்ட் நடக்க போகுது அடுத்த 1 இயர்ன்றது தான் மேட்ரு. மற்றவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்னா ஹீஸ் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்குள்ள இருக்கு. அதை வந்து இப்போ மக்களுக்கு வெளிப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திட்டே வெளியே வருது. அவரோட கொள்கைகள் வெளியே வருது. அந்த விஷயங்கள்லாம் அவர் என்ன மாதிரி இருக்குன்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒரு திடீர்னு ஒரு டிராஸ்டிக்கலா சேஞ்ச் கொண்டு வர முடியும். அது யாரால கொண்டு வர முடியும்னா கரிஷ்மாட்டிக் லீடர்ஸால கொண்டு வர முடியும். அந்த கரிஷ்மா இவர்கிட்ட இருக்கு. கரிஷ்மான்றது ஒரு மேக்னெட் மாதிரி. இவர் வந்து ஒரு அரேட்டரா இருக்காரு, ஃபைன், எல்லாம் ஃபைன். அந்த மேக்னெட் விட்டே இல்ல. அந்த மேக்னெட் விஜயநாட்ட இருக்கு. பிரச்சனையே அங்கதான். அட்வான்டேஜா பார்க்கலாம். ஓகேங்களா, நான் இது இன்னைக்கு நடக்கும்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, இது இந்த எலெக்ஷன் நான் சொல்ல வரல, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த either of these two things may happen. Either ADMK will have alliance with TVK. நல்லா புரிஞ்சு, TVK will be major share, ADMK will be having a smaller share. இது நடக்கும். அப்படி இல்லையா DMKவும் ADMKவும் கூட்டு சேர்ந்து TVK எதிர்க்கும். இது இன்னைக்கு நான் 26ல கண்டிப்பா வாய்ப்பு இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். 26 அதுக்கான வாய்ப்பு இல்லை, நம்ம அது ஒத்துக்குதான். ஓகேங்களா, ஆனா ஒரு தடவை விஜயன் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் இது நடக்கும். எடப்பாடியார் ஒத்துக்க மாட்டாரு, விஜயனா ஒத்துக்க மாட்டார். ஏன் நான் சொல்றேன்னா, எடப்பாடியார் ஆல்ரெடி அந்த ருசி பார்த்துட்டாரு. அது அவங்க கட்சியால வந்து பதவியில் இல்லைன்னா கட்சி ரன் பண்ண முடியாது. அவங்க கட்சிக்கு சாபக்கேடு. டிவிக்கு விஜயனாவை பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாம அரசியல் பண்ணவருக்கு இங்க ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா, கூட்டணி எலெக்ஷன்ல டிவிக்கு, அதாவது டிஎம்கேவை வீழ்த்துறதுக்காக போடுற கூட்டணினால வந்து அதிகாரத்துல வந்து விஜயனா மேபி ஆட்சி அமைச்சாருன்னா ஏடிஎம்கேக்கு அதிகாரத்துல பங்கு தரலாம். ஓகேங்களா, அது அவர் கொடுக்குற ஷேர் எவ்வளவு கொடுக்குறாரு, அவ்வளவு எத்தனை சீட் கொடுக்க, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அது நம்ம ஸ்பெகுலேஷனா பேச முடியாது. பட் அது அவர் ஸ்டாண்டர்ட் ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அது எந்த அளவுக்கு போகுதுன்றது அடுத்த விஷயம், டாபிக். ஓகேங்களா, பட் ஷேர் இருக்குன்றது கன்ஃபார்ம். ஆனா ஏடிஎம்கே வந்து வில் நெவர் ஷேர். ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அது தேமுதிக உள்ள ஒருத்தர் பாசிபிலிட்டி இருக்கா? இது என்னன்னா அவங்க லாஸ்ட் ரிசார்ட்டா வச்சிருப்பாங்க. லாஸ்ட் ரிசார்ட்டா டிவிகே. இன்னைக்கு எல்லா கட்சிக்குமே வந்து டிவிகே வந்து ஒரு பேரம் பேசுற ஒரு இது. டிவிகே நாங்கள் டிவிகேக்கு போயிடுவோம், நீங்க எனக்கு சீட்டு தரலாம், டிவிகேக்கு போயிடுவோம், எனக்கு காசு தரலாம். பேரம் பேசுறதுக்காக டிவிகே நல்லா யூஸ் பண்றாங்க. இவன் ஓபிஎஸ் கூட சொல்லியிருப்பாரு பாருங்க, அது சொன்னதே கிளியரா நமக்கு புரிஞ்சிருக்கும். இவரை காட்டி இவரு கூட அதெல்லாம் நடக்காது நமக்கு தெரியும். ஸ்பெகுலேஷன் பறி போடுறாங்க, அவரு அதுக்கேற்ற மாதிரி நல்லா. இங்க பாமக சைடுல அங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும், பிஜேபி கூட கூட்டணி. இந்த மாதிரி ஒரு நிலைமை பாருங்க. அவர் தலைவர் அன்புமணி தலைவர் இதுக்கு முன்னாடி சித்திரை திருவிழால எல்லா கட்சியும் எல்லா ஜாதியும் ஒண்ணு சேரணும், சமூகமும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜாதிகாரங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்ல என்ன மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி. ஓகேங்களா, இந்த பக்கம் என்ன பார்த்தா விஜயனாவோட தலைமை எப்படி இருக்கு பாருங்க. இந்த காஸ்ட், ரிலிஜன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரி விஷயம் டிஸ்டர்ப் கூட பண்ண விடாதீங்க. எப்படி போதையை நம்ம தூரம் தள்ளி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஜாதியும் மதத்தையும் தள்ளி வச்சிருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே பணம் கொடுக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? புரியுது, எல்லாருக்குமே தெரியும். அது அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆனா எலெக்ஷன் நிப்பாட்ட மாட்டாங்க. நம்ம அப்படியே ஒரு சிஸ்டம்குள்ள இருக்கணும். பிரச்சனையே அங்கதான். ஓகே, ஏதாவது 1-2 தகுதி நிப்பாட்டுவாங்க. அதாவது கைமீறி போறதெல்லாம் கொடுக்காது. வரப்போற எலெக்ஷன் இல்லைங்க, எந்த எலெக்ஷனுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்காதுங்க. அது வந்து எங்க விஜயனோட கொள்கை. நீங்க அந்த டாபிக்கோட எல்லாம் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட பேசுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த ஸ்பாட்லயே வெளியே அனுப்பிச்சிடுவாரு. அவரோட எண்ணம் அது கிடையவே கிடையாது. ஊழல் ஏங்க பண்றாங்க, அது ஒரு நோய்ங்க அது. சரிங்களா, அதாவது அரசியலில் வந்து பிழைக்கணுன்றதுக்காக வந்து எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த பித்தலாட்டம் பண்ணிட்டு எங்கேயோ போய் தஞ்சம் அடைகிற அந்த மாதிரி எண்ணத்தோடலாம் அவர் வரல. ஓகேங்களா, அவர் நல்லா சம்பாதிச்சாரு. தேவையான அளவுக்கு, தேவைக்கு அதிகமாகவே அவர் சம்பாதிச்சிருப்பாரு. எல்லாரும் ஒத்துப்போமா? இல்லை, கண்டிப்பா. அவருக்கு இங்க வந்து அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து நல்லா சம்பாதிச்சவங்களுக்கு தெரியும், 1000 கோடி ஒண்ணுதான், லட்சம் கோடி ஒண்ணுதான். ஒரு லிமிட்டுக்கு மேல உங்களால செலவு பண்ண முடியாது. லிமிட் சம்பாதிச்சவங்களுக்கு தெரியும். சம்பாதிக்காதவங்களுக்கு யோசிக்கலாம், எத்தனை இருந்தாலும் 10 மாடின்னு சொல்லுவோம். ஆனா நல்லா சம்பாதிச்சவங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாமே ஒரே அமௌண்ட் தான். ஏன்னா ஒரு லிமிட் மேல செலவு பண்ண முடியாது, அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதுக்காக இங்க சம்பாதிக்கிறது வந்தாருன்னா கண்டிப்பா யாருமே ஒத்துக்க மாட்டோம். அது மக்களுக்கு நல்லா தெரியும். இவரு கண்டிப்பா ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாரு, வாங்கக்கூடாதுன்றது தான் அவர் சொன்ன அறிவுரை. 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. இப்பயும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறோம். ஆனா பணம் வண்டியா கொட்டுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான வார்த்தை. அதாவது நீங்க ஒரு எலெக்ஷனுக்கு வந்து அது உங்களோட பணம் தான், உங்களோட பணம் தான் சொல்றாரு அவர். ஓகேங்களா, வாங்கிட்டு யார் பெட்டரா இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போற பீப்புள் இருக்காங்க. ஒரே ஒருத்தங்க மட்டும் காசு தருவாங்க. அவங்க காசு வாங்கிட்டோமேன்றதுக்காக ஓட்டு போற இதுவும் இருக்கு. ஆனா நீங்க அதை பண்ணாதீங்கன்றதான் அவர் சொல்ல வர, மறைமுகமா சொல்ல வர விஷயம். ஏன்னா காசு வாங்குன்னு அவ்வளவு சொல்லக்கூடாது. அது வந்து தப்பு. யார் சொன்னாலுமே தப்பு தான்.